வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நான் நிறைய புது புது விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்த போறீங்க. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கரை அதிகமா பயன்படுத்தீங்களா? அப்படி நீங்க ஸ்டிக்கரை பயன்படுத்தும் போது ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்டிக்கரை யாருக்காச்சும் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து பிளே ஆகாது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்குள்ள போகும்போது அந்த ஸ்டிக்கர்ல இந்த கிஃபி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க யாருக்காச்சும் நீங்க அனுப்புறீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து அவருடைய அக்கௌண்ட்ல, அதாவது அவருடைய சாட் லிஸ்ட்ல அது பிளே ஆகும். ஸோ இந்த அற்புதமான செட்டிங் உங்க வாட்ஸ்அப்ல இனி வரக்கூடிய ஆட்களை பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஒரு கான்டாக்டை நம்ம ஓபன் பண்ணுவோம். கான்டாக்டை ஓபன் பண்ணியாச்சா, லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இமோஜின் இருக்கா, அதுக்குள்ள போயிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், டைரக்டா ஸ்டிக்கர் பகுதிக்குள்ள போயிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இதுல அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அதைத்தான் கிஃபி அப்படிம்பாங்க. இங்க பாருங்க, பிளே ஆகுதா? இந்த பாருங்க, பிளே ஆகுதா? சாதாரண ஸ்டிக்கர் இருக்கு, பிளே ஆகாது. பட் அனிமேட்டட் ஸ்டிக்கர் வந்து பிளே ஆகும். இதைத்தான் கிஃபி அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதைத்தான் சொல்லுவோம். இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன் பை ஒன்னா வாட்ஸ்அப்ல அறிமுகப்படுத்துவாங்க. பிளே ஆகுதா? ஆனா இதுல இல்ல. இது சாதாரண ஸ்டிக்கர், இது அனிமேட்டட் ஸ்டிக்கர். வாட்ஸ்அப்ல இருக்கு, செக் பண்ணுங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்ல யாராச்சும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்டஸை செக் பண்றதுக்கு கீழே ஒரு டேப் இருக்கு. அந்த டேபுக்குள்ள நீங்க போனீங்கன்னா யாரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படிதானே? அது இல்லாம நீங்க உங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ண உடனே சாட் லிஸ்ட்ல அவங்களுடைய கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ப்ரொஃபைலை சுத்தி ஒரு பச்சை கலர் ரிங் இருக்கிறத பாக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க சமீபத்துல அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அதை நீங்க தட்டுறது மூலியமா அந்த ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணலாம். இப்ப புதுசா வாட்ஸ்அப் இன்னொரு புத்தம் புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. நீங்க ஒரு ஸ்டேட்டஸை ஓபன் பண்றீங்க, அந்த ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ண முடியும். அப்படி நீங்க செக் பண்ணும் போது அந்த கான்டாக்ட்ல யாராச்சும் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல அந்த பச்சை கலர் ரிங் தெரியும். சோ அங்கேயும் போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ மொத்தத்துல யாராச்சும் ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா ஒரு 3 இடத்துல நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப்ல இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் இருக்குல்ல, அது எப்படி செக் பண்ணலாம்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை சுத்தி ஒரு பச்சை கலர் ரிங் இருக்கும். அதை வச்சு நம்ம யூகிக்கலாம். அதாவது அவர் சமீபத்துல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கான்டாக்டை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அந்த ப்ரொஃபைலை சுத்தி பாருங்க, ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகுதா? இப்ப அந்த ப்ரொஃபைல் பிக்சரை தட்டுவோம். தட்டினா பாருங்க, அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பிளே ஆகுது. இப்ப நான் இதை பார்த்திருக்கேன். பார்த்த உடனே பாருங்க, அந்த ப்ரொஃபைல் பிக்சரை சுத்தி அந்த பச்சை கலர் போயிடுச்சு. இப்போ இவர் போட்ட ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, யாரெல்லாம் பாத்துக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது கீழே இருந்து ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ஸோ அதுல யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்களோ அப்படியும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் சிங்கிங் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை அறிமுகப்படுத்த போறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீச்சர். இது வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். சப்போஸ் இதை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க? அதாவது இவ்வளவு நாள் நீங்க கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல, அது மொத்தம் டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கான்டாக்டை மேனேஜ் பண்ண முடியாது. அதாவது வாட்ஸ்அப் எந்த டிவைஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ இந்த கான்டாக்டை நீங்க மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்ததா ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது அங்க ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய கான்டாக்ட் சேவ் ஆகாது. அது மட்டும் இல்ல, நீங்க வாட்ஸ்அப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது கூட இந்த வேலை நடக்காது. அதாவது கான்டாக்ட் வந்து சேவ் ஆகாது. ஸோ இந்த பிரைவசி செட்டிங்கை எப்போதுமே நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்பை 2 அக்கௌண்டா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நமக்கு இன்னொரு ஃபீச்சரை கொடுக்குறாங்க. அதாவது நீங்க அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு தேவையான கான்டாக்டை நீங்க பயன்படுத்த முடியும். ஸோ இந்த அற்புதமான செட்டிங் விரைவில் உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல நீங்க இந்த கிரியேட் கால் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அது எங்க இருக்கு தெரியுமா? கீழே ஒரு 4-5 டேப் இருக்குல்ல, அதுல கால் டேப் இருக்கா? அதுக்குள்ள போனீங்கன்னா அங்க நீங்க இந்த காலை வந்து லிங்கா ரெடி பண்ணலாம். அதுவும் வாய்ஸ் காலை ரெடி பண்ணலாம், வீடியோ காலை ரெடி பண்ணலாம். இப்போ அந்த ஃபீச்சரை வந்து குரூப் சாட்ல அறிமுகப்படுத்த போறாங்க. அந்த ஃபீச்சர் எங்க வரப்போகுதுன்னா, நீங்க அந்த மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணுவீங்களா, அது பக்கத்துல சாட் அட்டாச்மெண்ட் ஷீட் இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இந்த வசதியை பார்க்கலாம். ஸோ அங்க இருந்துகிட்டே வந்து அந்த கால் லிங்கை ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி உங்களுக்கு வேண்டியப்பட்ட நபர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். அது வழியா உங்களை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வசதி கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது. வாட்ஸ்அப்ல கிரியேட் கால் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி போகணுங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். பாட்டம் ரைட்ல கால்ஸ் மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐகான் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. போன் ஐகான். இதுல நியூ கால் லிங்க், கால் டைப், வீடியோ இருக்கு, வாய்ஸ் இருக்கு. செட் பண்ணிட்டேன்.
வாட்ஸ்அப் மூலியமா அந்த லிங்கை ஷேர் பண்ணலாம், லிங்கை காப்பி பண்ணலாம், எந்த சோஷியல் மீடியாலையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை நீங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த லிங்க் மூலியமா அவர் உங்களை தொடர்பு கொள்ள முடியும். செமல இதை எங்க அறிமுகப்படுத்த போறாங்கன்னா, ஒரு குரூப் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் இருக்கா, பக்கத்துல பாருங்க chat attachment sheet. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போறாங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். உங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெட்டா ஏஐ பயன்படுத்துறீங்களா? வாட்ஸ்அப் அந்த மெட்டா ஏஐக்கு நிறைய புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. chat பண்ணி நீங்க மெட்டா ஏஐ கிட்ட நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, வாய்ஸ் மூலமா கூட நீங்க மெட்டா ஏஐ நிறைய கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. வாய்ஸ் மூலியமா பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அடுத்ததா வாட்ஸ்அப் பிசினஸ்ல இந்த மெட்டா ஏஐ அறிமுகப்படுத்த போறாங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. நீங்க அதிகமா வாட்ஸ்அப்போட பிசினஸா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.